Hi friends, இந்த வீடியோல நம்ம Paytmல ATM கார்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம DTH ரீசார்ஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து PhonePe ஆப்ல ATM கார்டை யூஸ் பண்ணி DTH ரீசார்ஜ் பண்றத பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஆனா நிறைய வியூவர்ஸ் வந்து எனக்கு Paytm ஆப்ல போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏடிஎம் கார்டு மூலமாக டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேடிஎம் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா டிடிஹெச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் உங்கள் டிடிஹெச் ஆப்ரேட்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் டிடிஹெச் ஆப்ரேட்டர் நேமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் டிடிஹெச்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் டிடிஹெச்சோட சப்ஸ்கிரைபர் ஐடி என்டர் பண்ணுங்கள். ரெண்டில் நீங்கள் எதை வேணும்னாலும் நீங்கள் என்டர் பண்ணலாம். இந்த மாதிரி என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். நான் வந்து 294 ருபீஸ்ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ப்ரொசீட் டு ரீசார்ஜுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளை ப்ரோமோ கோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோமோ கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் எந்த ப்ரோமோ கோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டே ஹோம் 25 ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 10% அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்டே ஹோம் 50ங்கிற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 10% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூபிஐ மூலமாக ரீசார்ஜ் பண்ணணும். ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கிடைக்காது. அதுக்கப்புறம் DTH 20ங்கிற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் DTH ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும். இதிலிருந்து எந்த ப்ரோமோ கோடு வேணுமோ அந்த ப்ரோமோ கோடுக்கு ரைட் சைடில் இருக்கிற அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து DTH 20ங்கிற ப்ரோமோ கோடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ப்ரொசீட் டு பே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் வேலெட்டில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்லேருந்தே நீங்கள் டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணலாம். என்னோடய பேடிஎம் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் இருக்குது. அது கூட 235 ருபீஸை மட்டும் நான் ஏடிஎம் கார்டு மூலமாக பே பண்ணால் போதும். ஆனால் நான் வந்து பேடிஎம் வேலெட்டில் இருக்கிற பணத்தை வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஃபுல்லாகவே ஏடிஎம் கார்டு மூலமாக தான் நான் 294 ருபீஸை பே பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த பேடிஎம் வேலெட்டுக்கு கொடுத்துருக்கிற இந்த டிக்கை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பேடிஎம் வேலெட்டில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இந்த மாதிரி நான் பேடிஎம் வேலெட்டுக்கு இருக்கிற இந்த டிக் ஆப்ஷனை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாகவே 294 ருபீஸையுமே நான் வந்து ஏடிஎம் கார்டு மூலமாக தான் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கீழே இருக்கிற இந்த டெபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேடிஎம் வேலெட்டில் 0 பேலன்ஸ் இருந்தாலும் இதே மெத்தட் தான். நீங்கள் டைரெக்டாக கீழே வந்து டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்லையுமே நம்ம ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை நம்ம என்டர் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏடிஎம் கார்டில் இருக்கிற 16 டிஜிட் நம்பரை நம்ம என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயரை நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள் ஏடிஎம் கார்டில் 16 டிஜிட் நம்பருக்கு கீழே எக்ஸ்பைரி மந்த் இயர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு February 2024ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 0224ன்னு என்டர் பண்ணணும். இப்போ மூணாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் சிவிவி நம்பர் என்டர் பண்ணணும். உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் சிவிவி. அந்த நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 டீட்டெயில்ஸையுமே என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த பே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேங்க்கில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணி கீழே இருக்கிற இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீசார்ஜ் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ப்ராசஸிங்கில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து பேக் பட்டன் இல்லைன்னா ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பேக் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பேடிஎம் ஹோம் டேப்பில் நீங்கள் இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் மை ஆர்டர்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பேடிஎம்மில் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக பே பண்ண டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குங்கிற டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. இப்போ கீழே இருக்கிற இந்த ரிப்பீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து திரும்ப கஸ்டமர் ஐடி இல்லைன்னா அமௌண்ட் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதை விட யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸி அண்ட் சேஃபஸ்ட் மெத்தடாக இருக்கும்.
ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் யூபிஐ மூலமாக எப்படி ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.